10 வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தமிழக மக்கள் மீது அவ்வளவு இணைப்பு இருந்ததுன்னா நாங்க 25-50 வருஷமா அரசியல் இருக்கவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும்? திரைப்படத்துல இணைப்பு இருந்தா நீங்க டிக்கெட் வாங்கிட்டு இணைப்பை ஏற்படுத்தினீங்க. அந்த உதயநிதிக்கு ஒண்ணு முத எதுவும் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியலப்பா. இப்ப எழுதி கொடுக்கறவங்க இப்ப கொஞ்சம் யாரும் சொல்றான்னு தெரியல. அவரை சொல்றாரு என்னமோ களத்துல யாரு இல்ல, அவர் தான் இல்ல. திடீர்னு களத்துக்கு வர்றாரு, திடீர்னு களத்துக்கு வரல. நாங்க எல்லாரும் ஒருவேளை எங்களை சொல்லலைங்க அவரு. ஏன்னா நாங்க இத்தனை கட்சியில இத்தனை மாவட்டங்கள்ல ஆட்சியில இருக்கோம். உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் பாரத பிரதமர் தான் எங்க பிரதமரா வரணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 18% வாக்குகளை வாங்கி இருக்கிறோம். நாங்க தேர்தலில் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்புறம் களத்துல இல்லாததுன்னு அவர் தான் சொல்றாரோ என்னமோ. என்னொன்று மஞ்சள் நகரம் என்று நான் இதை அதான் சொன்ன, விளையாட்டா சொன்னேன் என்று கண்டுபிடிச்சிட்டாரு. அது கருப்பு பெரியார் மஞ்சள் நகரம்னு. அந்த மஞ்சளுக்கு தனி வாரியம் போர்டு அமைச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. என்னைக்கா நீங்க யூபி அரசாங்கத்துல நினைச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு மஞ்சள் நகரத்துல உள்ள மஞ்சள் விவசாயிகள் அத்தனை பேரும் ஒருவர் விடாமல் பாஜகவிற்கு ஓட்டு போட வேண்டும். ஏன்னா அங்க தெலுங்கானால உள்ள ஒரு எம்பி கேட்டாருன்றதுக்காக மஞ்சள் போர்டு வாரியம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த ஆட்சி செய்தாங்கங்க? அதனால இன்னைக்கு நீங்க பேசிக்கொண்டே போகலாம். அந்த மஞ்சள் மாநகரத்துல நின்று கொண்டு யாரையும் எங்களை விமர்சனம் செய்ய முடியாது. 10 வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தமிழக மக்கள் மீது அவ்வளவு இணைப்பு இருந்ததுன்னா நாங்க 25-50 வருஷமா அரசியல் இருக்கவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும்? திரைப்படத்துல இணைப்பு இருந்தா நீங்க டிக்கெட் வாங்கிட்டு இணைப்பை ஏற்படுத்தினீங்க. நாங்க டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் வாங்கி நின்னுதான் உங்களை இணைப்பை ஜெயிக்க வைக்கிறீங்களோ தோக்க வைக்கிறீங்களோ இல்ல. அவருடைய தொடர்ந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி என்ற ஒரு கருத்தை அவருடைய அதாவது அவரோட திமுக எதிர்ப்பை நான் வரவேற்கிறேன். நிச்சயமா திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி. ஆனா திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் எதை வைத்து சொல்கிறார்னு சொல்றேன். திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தாங்க போட்டி, அரசியல் போட்டி. இதோட சினிமா இல்ல. யார் நீ டைரக்டரா நான் டைரக்டரா, 100 நாள் நீ ஓடுறியா நான் ஓடுறியான்னு கிடையாது. ஆக 10 வயசுல இருந்து சினிமால நடிக்கிற உங்களுக்கே இணைப்பு இருக்கும் பொழுது தொடர்ந்து அரசியல் களத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இணைப்பு இருக்கும், மக்களோட இணைப்பு இருக்கும். அதனால இன்னைக்கு பேசுறது எல்லாமே மத்திய பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வெறுப்பு காட்டுகிறது. மத்திய அரசு உதயநிதி அந்த உதயநிதிக்கு ஒண்ணு முத எதுவும் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியலப்பா. எழுதி கொடுக்கறவங்க இப்ப கொஞ்சம் எதுகை மோனையோட எழுதி கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். உதயநிதிக்கு நான் கேட்கிறேன், 11 லட்சம் கோடி மத்திய அரசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியுமா தெரியாதா? கோவை விமான நிலையம், சென்னை விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் நடந்துதா இல்லையா? யூபி அரசாங்கத்துல அவர் பாவம் 20 வயசு 25 வயசுல அவருக்கு தெரிஞ்சுதா தெரியுமா? யூபி அரசாங்கத்துல எத்தனை விமான நிலையங்கள் விரிவாக்கப்பட்டது, எத்தனை துறைமுகங்கள் விரிவாக்கப்பட்டது, எத்தனை சாலைகள் விரிவாக்கப்பட்டது, வந்தே பாரத் ட்ரெயின் எத்தனை விட்டாங்க? நீங்க யூபி எனக்கு நேத்து கூட எனக்கு ஒண்ணு ஆச்சரியம். நான் ஹிந்திக்கு நாங்களும் ஆதரவு கிடையாது. நான் என்ன போட்டு ஹிந்தி இசைன்னு என்ன வேணா எழுதிருப்போம். என் உயிர்லயும் இருக்கு, பெயர்லயும் இருக்கு தமிழ். உங்களை மாதிரி இல்ல. நேத்து கனிமொழின்றவங்க ஆராம்சே அப்படின்றாங்க, பேசிக்கிட்டே இருந்தவங்க தமிழ்ல இந்திய தொலைக்காட்சியில். அப்ப திமுக காரங்க எல்லாருமே ரகசியமா ஹிந்தி படிக்கிறாங்க. எப்படி ரகசியமா சாமி கும்பிடுறாங்களோ அதே மாதிரி ரகசியமா இந்தியும் பேசுறாங்க, இந்தியும் படிக்கிறாங்க. நாங்க அப்படி கிடையாது. தெரிஞ்சா சொல்ல போறோம், தெரியலன்னா நான் சொல்ல போறேன். ஆக இன்னைக்கு எல்லாத்தையும் எங்களை பார்த்து நீங்க குத்தி 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 நீங்க திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு காலகட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி தான், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் காசி தமிழ் சங்கம் பேசினாரு, திருக்குறளை பேசுறாரு, பாரதிய பாராளுமன்றத்துல பேசுறாரு, வ.உ. சிதம்பரத்தை பாராளுமன்றத்துல பேசுறாரு. நீங்க சொல்றீங்களே இந்தி வார்த்தை, எனக்கு உங்க வார்த்தை பாராளுமன்ற நம்ம சபாநாயகரை பத்தி திமுக பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, எங்க பேரு உங்க வாயில எப்படி நுழையலையோ அதே மாதிரி திட்டத்தோட ஹிந்தி பேரு எங்களுக்கு நுழையல. 20 வருஷமா என்னங்க செஞ்சிட்டு இருந்தீங்க? 20 வருஷமா ஹிந்தி பேரை மாத்திருக்க வேண்டியது தானே? ஏன் மாத்தல? ஸ்டாலின் அப்ப என்ன தூங்க போயிட்டாரா? அம்னீசியா வந்துதா? நான் கேட்கிறேன், 20 வருஷமா மத்தியில ஆட்சியில இருக்கும் போது ஏன் இதெல்லாம் மாத்தல? மாத்திருக்க வேண்டியது தானே?
நான் புதுச்சேரியில இருக்கும்போது எல்லாத்துக்கும் தமிழ் பேர் வச்சேங்க. தமிழ் பேர் வைப்போம். அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சி குத்திட்டு இருக்க முடியாது. பாரத பிரதமர் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுல அது எதிரொலிக்கும். நிச்சயமா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். சொல்லி வலியுறுத்திருக்காங்க முதல்வர். கோவை விமான நிலையத்துக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயர் வைக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி. சரி 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 சரி. அப்புறம் மகாத்மா காந்தி பேருக்கு எதுக்கு எதிர்த்து போராடுறாங்க? மகாத்மா காந்தி பேர் வைக்க சொல்லி ஏன் சொல்லல? அப்புறம் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஏன் சொன்னீங்க? கருணாநிதி பேர் எல்லாத்தையும் தான் வச்சாச்சு. பாடத்துல வச்சாச்சு, அரிசிக்கு வச்சாச்சு, லைப்ரரிக்கு வச்சாச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு, சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு, எல்லா ஸ்டாண்டுக்கும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன திருப்பி? அல்ல அவர் மாத்திரம் தான் முதலமைச்சரா இருந்தாரா? அவர் பேர் வைக்கணும். அப்புறம் காமராஜர்ல ஆரம்பிச்சு, பக்தவச்சலத்துல இருந்து ஆரம்பிச்சு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து ஆரம்பிச்சு, புரட்சி தலைவி வரைக்கும் எல்லார் பேரையும் தான் கேட்கணும். சுதந்திர போராட்ட வீரர் இது. இந்த அரசாங்கத்துல நான் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அன்பழகன் பேரை பாலத்துல வச்சாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே வேலு நாச்சியார் பேரை வச்சாச்சு. இதெல்லாம் ஒரு டிராமா அரசுங்க. தீய சக்திகளை ஒழிப்பதற்காகவே இயேசு பிறந்தார், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக அதிமுக இருக்கு. எடப்பாடி சொன்னது கரெக்ட் தானே. தீய சக்தி திமுகன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அது வலுவாக அது விஜய் கூட அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. தீய சக்தி திமுகன்றது சரித்திரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால நாங்க ஒண்ணும் எந்த சிறுபான்மையினருக்கு எதிராக இல்ல. கூட்டணி கட்சி தலைவர் சிறுபான்மை நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நாங்க ஒண்ணும் எதிரி கிடையாது. நாங்களே நடத்துறோமே. ஏதோ ஜான்சன் இவர் நடத்துறாரு, நான் போறேன். ஜான்சன் எங்க கிட்ட இருக்கிறாரு. என்ன நான்சென்ஸ் நீங்க பேசுறீங்க? அவ்வளவுதான். உதயநிதி ஒரு நிகழ்ச்சியில கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பேசும்போது பாஜக கடுமையான அதைத்தான் சொல்றேன். கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுறேன், இந்துக்களுக்கு எதிராக பேசினா எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? நான் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுவேன், இஸ்லாமுக்கு ஆதரவா பேசுவேன், இந்துக்களுக்கு ஆதரவா பேசுவேன். ஆனா நீ சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசும்போது நான் பைபிளை எடுத்துவேன், நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றதா நாங்க எதிர்க்கிறோம். நாங்க பைபிளை பாராட்டுறத நாங்க எதிர்க்கல. பைபிளை பாராட்டிட்டு நீ பகவத்கீதையை எதிர்க்கிறதா நாங்க எதிர்க்கிறோம். இதுதான் நீ தெளிவா இருக்கிறோம். நீங்களே அழகா வார்த்தை சொல்லி வேஷம் போடுறாங்க. நன்றி. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.